அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில துவா செஞ்சுக்கலான்னு சட்டம் இருக்கு. நம்ம பெண்கள் பள்ளிக்கு போக போறது கிடையாது, வக்து தொழுகைக்கு வீட்டில் தான் தொழுகிறோம். அப்படி நம்ம பாங்கு சொல்றது முன்கூட்டியே சொல்லிக்கிடலாமா, இல்லை தொழுகைக்கு ஒளி செஞ்சுட்டு அப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவா செஞ்சுட்டு இகாமத்து சொல்லலாமா? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது தொழுகைக்கும் பாங்குக்கும் இடையில துவா கேட்கிறது சிறப்பு என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நாம பள்ளியில சொல்லப்படுகிற பாங்கு, அந்த பாங்கு கேட்டுட்டு நாம துவா செய்தால் அது சரியா வருமா, அல்லது நாம தனியா பாங்கு சொல்லி கேட்கிறோம் அல்லது கேட்கல தனியா பாங்கு சொல்லி நாம அந்த பாங்குக்கு அப்புறம் துவா செஞ்சுட்டு அடுத்து தொழுதால் அது சரியா? இதான் உங்களுடைய கேள்வி. இதுல மார்க்கம் சொன்னது என்னவென்று சொன்னால், தொழுகையினுடைய பாங்கு இருக்கு இல்லையா, நீங்க சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. தொழுகையின் பாங்கு நமக்கு கேட்டு விட்டாலே அதுக்குள்ள நம்ம கட்டுப்பட்டுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கண் தெரியாத சஹாபி வருகிறார், இந்த மாதிரி கேள்வி கேட்கிறார், ஃபத்வா கேட்கிறார். அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியாது, லைசலி காயிதும் யக்கூதுனி, என்னை கைப்பிடிச்சு கூட்டு வர்றதுக்கு 5 வேளை தொழுகைக்கும் ஆள் கிடையாது. இப்படியா இருக்கிற சூழ்நிலையில நான் வீட்டிலே தொழுதுக்கலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது ரசூலா என்ன சொல்றாங்க, சரி தொழுதுக்குங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு அவர் போறவரை ரசூலா திருப்பி கூப்பிடுறாங்க, இங்க வாங்க ஒரு நிமிஷம் வாங்க, அது கஸ்மோன் நீதான், பாங்கு காதுல விழுகுதா? விழுகுது. அஜீப், அப்ப கண்டிப்பா பள்ளிக்கு வந்துருங்க, பாங்குக்கு பதில் சொல்லிட்டு பள்ளிக்கு வந்துருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பாங்கு என்பது எப்பொழுது நம்மை கட்டுப்படுத்துகிறது என்றால், அந்த சொல்லப்படுகிற பாங்கு நம்ம காதுல கேட்குதுன்னு வச்சுங்க, கேட்டாலே நம்ம அந்த பாங்குக்கு கட்டுப்பட்டவர்களாக மாறி விடுகிறோம். அப்படி கேட்டு விட்டாலே நீங்கள் கேட்கிற கேள்விக்கு அது பதில் கிடைத்து விட்டது, அந்த பாங்கே நமக்கு போதுமானதுதான். எப்ப நீங்க பெண்கள் பாங்கு சொல்றது கூடும், தப்பு கிடையாது. எப்ப சொல்லலாம்? பாங்கே கேட்கல, சொல்ற பாங்கு கேட்காம, அல்லது தூரத்துல இருக்கிறோம், எங்கேயோ ஒரு தூரத்துல, நீங்க 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி வீடு கட்டி புதுசா குடி போயிட்டீங்க, பள்ளிவாசல் விட்டு தூரத்தில் இருக்கிறீங்க, நேரத்துக்கு பாங்கு காதுல விழ மாட்டீங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தாராளமா நீங்க பாங்கு சொல்லி என்ன செஞ்சுக்கலாம், தொழுகை நடத்தி கொள்ளலாம், பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஆண்கள் நீங்க தொழுகை நேரத்தை அடைகிறீர்களா, உங்கள ஒரு ஆள் பாங்கு சொல்லுங்க, சரியா? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுறான். ஆண்கள் என்பவர்கள் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். நிர்வாகம்னா என்னது? வா போ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு கூப்பிட மட்டும் இல்லை, அவங்களுக்கு பாங்கு சொல்வது, இமாமத் செய்வது எல்லாருமே யாராதான் இருக்கணும், ஆணாதான் இருக்கணும். ஆண் இருந்தா ஆணை சொல்லுங்க, கேட்காத பட்சத்துக்கு, பாங்கு கேட்காத பட்சத்துக்கு, அல்லது பெண்கள் நீங்களே சொல்லிக்கங்க. ஆண் இல்லைன்னு சொன்னா கேட்டு விட்டால் அதுவே போதுமானது, தனித்து சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.